பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பெயராகட்டும், நம்மளுடைய பெயராகட்டும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது உண்டு இல்லைங்களா? இந்த பேர் நிலைச்சு நிற்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? காலங்காலமாக இன்னாருடைய பேர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு காலத்தை தாண்டியும் பேரும் புகழோட விளங்கும். அதுக்கு என்ன காரணம்? நியூமராலஜி பிரகாரம் நேம். எனக்கு ஜாதகமே இல்லைங்க, எனக்கு எப்படி நான் பார்க்குறதுன்னா ஜென்ரலாகவே அவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வச்சு நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதுதான். இப்போ இந்த நம்பர், நான் சொல்லக்கூடிய நம்பர் உங்களுடைய பெயரிலேயோ அல்லது தொலைபேசி எண்களிலேயோ அல்லது உங்களுடைய பிஸ்னஸுடைய நேம், தொழில் நிறுவனத்தினுடைய பெயர், இந்த எண் கூட்டு எண்ணில் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி பலன்கள் இருக்குதுங்கிறத பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ 5555 அப்படிங்கிற நம்பர், இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பெயர்லேயோ அல்லது தொழில் நிறுவனத்தினுடைய இதுலேயோ இல்லை மொபைல் நம்பர்லேயோ இருந்தது அப்படின்னா எப்படி இருக்குன்னா, இவர்கள் உடல் பலமும் மனபலமும் மிக்கவர்களாக இருப்பாங்க. எதையும் துணிஞ்சு செய்யக்கூடிய ஆற்றல் இவர்கள்கிட்ட நிறையவே இருக்கும். எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கும். அதே சமயத்தில் நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிறதுல இது பண்ணுறதுனால ஒரு சில நேரத்தில் இவங்க நிதானத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மையும் அந்த இடத்துல உருவாகிறது. அதே சமயத்தில் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர், ஏன்னா அந்த கான்ட்ரவர்ஷன் உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு என்னைக்கு என்ன ஆகும், கெட்ட பேர், அவமானம் வரும். அதே சமயத்தில் ஒரு சின்ன விஷயத்துக்காக ஒரு கான்ட்ரவர்ஷனால எனக்கு சண்டை வரும். சண்டையிலையும் யார் ஜெயிப்பாங்க? நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் உண்டு. அதே சமயத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேரு புகழ் இது எல்லாமே இருக்கும். ஆனால் சரியான வாழ்க்கை துணை என்ன அது சரியாக அமைச்சிக்க தெரியாது. அதனாலேயே நிறைய டென்ஷன் ஆகி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்குற அமைப்பாக இது இருக்கும். நம்மளுடைய முயற்சியில் எல்லாத்துலேயுமே நாணயம் இருக்கக்கூடியவர்களாக நம்ம இருப்போம். ஆனால் என்னாகும், எந்த இடத்துலையும் நம்மளால் முழுமையாக நாம் நாணயமாக இருப்போம். ஆனால் நம்மக்கிட்ட வாங்கினவங்க யாருமே நாணயமாக இருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க ஒரு பொருள் வட்டிக்கு வாங்கி அந்த பொருளை விற்று வட்டி கட்டின கணக்காக தான் இருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர்களால் சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்குற மாதிரியானது இருக்கும். அதையே ஒரு சில ஏமாற்றங்களை இவங்க நம்பி ஏமாந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது மாதிரி ஏமாற்றம் சந்திக்கக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. ஃபுல்லாக லாஸ் ஆகின மாதிரி ஆகிடும். எந்த அளவுக்கு பீக்கில் போனாங்களோ அந்த அளவுக்கு டவுன் ஆகிடுவாங்க. அப்படிப்பட்ட நம்பர் தான் இந்த 55ங்கிற நம்பர். இந்த நம்பர் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று உங்கள் ஜாதக பிரகாரம் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாதகமே கிடையாது அப்படின்னாலும் காமனாக உங்களுக்கு இது நல்லா இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து உங்களுடைய பெயருக்காக இருந்தாலும் சரி, மொபைல் நம்பரில் இந்த 10 இலக்கு இருக்கக்கூடியதில் இந்த 55ங்கிறது வராமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.